ஹலோ ஆல், வெல்கம் டு காசிப் தமிழ் யூடியூப் சேனல். ஆக்டர் ஜெயம் ரவி ரொம்ப பாப்புலரான வெள்ளித்திரை நடிகர். அவர் நடித்த எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்துருக்கு. இவருக்கும் ஆர்த்தி ரவிக்கும் 2009 திருமணம் முடிஞ்சிச்சு. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு 2 சன் இருக்காங்க. அவங்க பெரிய மகன் ஆரவ் ரவி. இவர் ஆல்ரெடி டிக் 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 அப்படின்ற ஒரு படத்துலையுமே ஜெயம் ரவியோடைய மகனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்த்தி ரவி இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இருக்க எல்லா புகைப்படங்களையும் அவங்க கணவருடைய ஜெயம் ரவியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சடனாக இப்படி ஒரு டவுட் வந்துச்சு. இப்போது அதை உறுதி செய்கிற விதமாக ஜெயம் ரவி அவர்களே நாங்கள் பிரிஞ்சிடுறோம் அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு லெட்டர் மூலமாக. அதில் எங்களை சுற்றி இருக்கவங்களுடைய நல்லதுக்காக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம். இந்த முடிவை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டையும் எங்களுக்கான ப்ரைவசியும் கொடுங்க. இந்த டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுற ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாரு. ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இனி இந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன, யார் கூட இருக்க போகிறாங்க, இது போன்ற விஷயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக அவங்க ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அழகான ஒரு காதல் ஜோடி இப்படி பிரிஞ்சுட்டாங்களே, ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக இருக்குது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ அவர் சொன்ன மாதிரியே நம்மளும் அவருடைய பர்சனலான இந்த முடிவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து விலகி இருக்கலாம். இது போன்ற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்ம காசிப் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.